ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் என்கேஜிடி. இப்போ நான் பார்க்க போனோம் ரூம் மேட்ச் 1 vs 1 தான், என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவனை அடிக்கலாம். செம்ம ரூம் மேட்ச் தான். சரி ஆட் போகலாம். இருங்க. வாடா வாடா நீலமேகா, வாடா வாடா. அவன் பேர் நீலமேகன். அவன் எவ்வளோ டாப்அப் பண்ணி வைக்கிறான் தெரியுமா? கன்லாம் பயமாக மக்களே. எப்படியானா அவனை அச்சிடணும். இருங்க எக்யூப்மெண்ட் போட்டுக்கிறேன். ஐயோ டேய், எப்படா பயங்கரமா அடிச்சாங்க மக்களே. நம்ம போய் அவன் அடிப்போம். அச்சா ஒரு அடிதான், இல்லைன்னா இல்லை. ஐயோ மேலே போடு சாமாடி. வேற லெவலு, வேற ரவுண்டு. நல்லா கட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, வீடியோ பெருசாக போகுதுனால கட் பண்ணிட்டேன் நான். இருங்க கல்யாணத்துக்கு போய் வந்தேன், பார்க்க நேற்று சாப்பிட்டு வரேன். நீலமேகன், உங்களுக்கும் இது மாதிரி ரூம் மேட்ச் ஆமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஆடலாம். என் ஸ்குவாட் சரியா இல்லை, யாரானா இருந்தால் ரிக்வெஸ்ட் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்க. எங்கள் ஸ்குவாடையில் தனியாக தான் ஆடுறேன். ஷார்ட் அவனை முடிச்சிட்டோம். என் டெசர்டிகள் மட்டும் வரைய மாட்டேங்குதுங்க. அது ஏன்னே தெரியல, ஒன் டாப்பே வரல. மக்களே, எனக்கே ஒரு டவுட் ஆகுது மக்களே, நான் தான் இப்படி ஆடினேன். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஒரு கேம் பிளேவாட, இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன்டான்ட்டு. ஆனால் எனக்கு இது மாதிரி தான் கேம் பிளே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன். ஏன் தெரியல அவன் அப்படி ஆடுறான்ட்டு. கிளாஸ் ரேங்க்லாம் அவன் மாதிரி யாருமே ஆட முடியாது. யார் முடியாதுன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் செம்மையாக ஆடுவான். ஒவ்வொரு மேட்ச்சில் 10 கிலோமே எடுத்துருவான். எப்படியானா ஏன் இப்படி ஆடுறான்னு சரியா தெரியல. நான் கூப்பிட்டுருந்தா கூட ஒரு யூடியூப்ல போட போன்ற வீடியோ இது மாதிரி ஆடணுண்டான்னா பரவாயில்ல. அவனா கூப்பிட்டான், எதுவுமே சொல்ல. நான் கூட வாங்க அடிக்கலாம். தப்பிச்சிட்டான்டா. சபா வெறுப்பாதா மக்களே. அவன் பா எப்படி சுற்றி போட்டான் பாத்தியா? என்னடா அது அப்படியே கட் ஆயிடுச்சு, கில்லே அடிக்கலையான்னு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லாது, ஏதோ எடிப்பான்னு சொல்லி மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட்லாம் கரெக்டாக எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க, அதனால் அப்படியே நின்றுட்டு கொம்முன்னு கம்மி எதுவுமே எடுக்கல. அவனை கூப்பிட வரானா பாருங்களேன். எப்படியோ வந்துட்டான். எப்படியானா அவன் கொத்து கண்ணில் வச்சிருந்தான். ஐயோ 3 லெவலுமே நானே எடுத்துக்கினேன். வாங்க அடிக்கலாம். அவன் கொத்து கண்ணிலே நம்மளே, அவன் கண்ணிலே அவனே அடிக்கலாம். ஐயா கரெக்டாக குளோவல் போட்டான். அடி வேற லெவல். எமோட்லாம் போட மாட்டேன் நான், ஏன்னா அவனுக்கு அசிங்கமாக போயிட்டலாம். 5 பேர் ஐடி வச்சுக்கிறான். என்னடா எமோட்டே போடாம இருக்கிறான்? இது எமோட் இல்லாமல் நான் போடல. 5 பேர் ஐடிக்கு சும்மா இது பாட் ஐடி தான் ப்ரோ. எனக்கு ஐடியெலாம் எதுவும் இல்லை. அவ்வளோவா எமோட்டு கூட இருக்காது, ஓசில் விட்டு எமோட்டு தான் மொத்தம் இருக்குது. நீங்கள் சொன்னா அவன் கேட்குறான், நீ மேலே இருந்து அடிக்கிறேன். என்னால் தண்ணியிலே கேம் ப்ளே பண்ண முடியல. ஏன்டா தெரியல. போடு, அவன் மேலே வந்தால் காலி. தலையை வெளியில் ஆட விடாது. நெக்ஸ்ட் சவுண்டு என் தமிழ்ல ஒன்ட்டான். போடு வேற லோடு. எதிர்த்து போவேன். யாரா வந்துட்டு M10ல ஆடுவோம் நம்ம இந்த ரவுண்ட்லேருந்து. இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிக்கிறதுக்கு எப்படியான ஆக்ஷன்.
மாப்பிள்ளை என்கிற மாப்பிள்ளை ரெடி ஆகுறம்பா. போடு. ஐயோ தலையில வச்சேன். ஈ தஞ்சு கொஞ்சது அஷ்டம் காலி. மக்களை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் தான் என்னடா சப்ஸ்கிரைபே கம்மியாகுது பார்க்காதீங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஏற்றணும். இப்போ அவனு முடிச்சிடலாம் இந்த மேட்ச்சு, எப்படியானா முடிச்சிடணும் இந்த மேட்ச்சு. என் வீட்டில் வேறு கூப்பிட்டுங்க, நான் மெடிக்கிட்டு வேறு கூப்பிடணுமா? எதுக்கு அவனா கொச்சிடறாங்கப்பா. சுற்றி ஃப்ளவர் போட்டான். அதோ இந்த ரவுண்டு காலி. அவன் எப்படியானா வச்சுக்கணும். அடிப்போம் கரெக்டாக அவன் அடிக்க சொல்லி நம்ம க்ளோவால் போடுறோம். யாரா இந்த பையன் நினச்சிப்பாங்க, யாரும் இல்லை, நான் தான் அந்த பையன். இந்த ரவுண்டு எப்படியானா முடிச்சனும் பாரு. என் தலையை காட்ட மாட்டேங்கிறானே. அவள் தான் காலி. நெக்ஸ்ட் மக்களே மறக்காம லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. உங்களுக்கும் இது மாதிரி ரூம் மேட்ச் ஆனமானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சாட் நான் அவங்கள போய் அடிக்கலாம் இருக்கேன். இந்த ரவுண்ட் எப்படியா முடிச்சுட்டு நம்ம போய் ஆடணும். போடு செம்ம அடி, வேறு லெவலு செம்மையாடு மக்களே. ஓகே பாய்.